ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு த்ரெட் பேங்கிள்ஸ் வீடியோ தான். இந்த ஓல்டு பேங்கில் வந்து நம்ம இப்போ எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டுறவாங்க. இப்போ வந்து நமக்கு த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு தேவைப்படக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறது யூஸ் ஆகாத ஓல்டு பேங்கிள்ஸ்லாம் இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அது தேவைப்படுறது ஒரு சிசர், அப்புறம் த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 பேங்கிள்ஸையும் ஒட்டிக்கோங்க க்ளூ கன் வச்சு. இப்போ வந்து எந்த மாதிரி மேக் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தடுமாறுது கையெல்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு த்ரெட்டு ஒரு எக்ஸாம் பேடில் இப்படி இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிக்கணும். ஒரு 40 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு த்ரெட்டோட திக்னஸ் வந்து அதிகரிக்கும். ஓகே, சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து 40 டைம்ஸ் சுற்றின உடனே இந்த கார்னரில் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இப்படி பிடிச்சிட்டு கட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எக்ஸாம் படாமல் வச்சுட்டு இந்த எட்ஜை வந்து க்ளூ கன் போட்டு, சாரி க்ளூ கன் இல்லை, ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அன்ஈவனாக இருக்கிறது வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து த்ரெட்டோட அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இப்போ இதை ஒரு சைடு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டையும் அதே மாதிரியே சுற்றி எடுத்துப்போம். இப்போ வந்து 2 த்ரெட்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்கிள்ஸ் எடுத்துப்போம். இந்த ஒட்டி வச்ச பேங்கிள்ஸ் நல்லா காஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், எடுக்கவே முடியல. பேங்கிள்ஸ் ஒரு இடத்துல வந்து இந்த க்ளூவை போட்டு ஒட்டிப்போம். ஒரு த்ரெட்டை ஒரு டைரெக்ஷன்லேயும் இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு த்ரெட்டையும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் சுற்றுங்க, இல்லைன்னா நூல் எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா நூல் இழுத்து விட்டுக்கோங்க. வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இந்தாண்ட இருக்க த்ரெட்டை இந்தாண்ட போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்க, அடி வெளியாக எடுத்துக்கிறேன். எந்த சைடு இருந்ததோ அந்த சைடே இழுத்துக்கோங்க நல்லா டைட்டாக. அதே மாதிரியே இந்தாண்ட த்ரெட்டை இந்தாண்ட போட்டு எந்த சைடு இருந்ததோ அந்த சைடே வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா டைட்டாக கேப் விழுவாத மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்தாண்ட இருக்க த்ரெட்டை இப்படி போட்டு எந்த பக்கம் இருந்ததோ அந்த பக்கமே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டு
ஃபைனலாக பேங்கிள்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இப்படிதான் இருக்குது 2 பேங்கிள்ஸும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பூபாட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.